பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த அதிகாலையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலே கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீத புத்தகம் 62வது சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அன்பான தேவ பிள்ளைகளே, பற்பல விதமான காரியங்களுக்காக நாம் ஜெபித்து காத்திருக்கலாம். கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்தாதான் எனக்கு நிலை நிற்க முடியும். கர்த்தர் இந்த காரியத்தை செய்தால்தான் என்னுடைய வாழ்க்கை எனக்கு தொடர முடியும் என்று பற்பல விதமான ஒரு அனுபவங்களோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் பக்தன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பதற்கு நாம் பழக வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு, தேவனுடைய வேலைக்காக காத்திருப்பதற்கு நாம் பழக வேண்டும். தேவனுடைய வேலை வரும்போது அவர் எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் நம்புகிறது அவராலே வரும். அந்த ஒரு விசுவாசம், நான் நம்புகிறது அவராலே வரும், தேவனாலே வரும் என்று சொல்லி நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை மேன்மையாய் நடத்துவார். தீர்க்கதரிசியாகிய எரேமியா 3வது அதிகாரம் 23வது வசனத்துல இவ்விதமாக சொல்லுகிறார், குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே என்று சொல்லுகிறார். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? பலவிதமான ஹில் ஸ்டேஷன்ஸ், மலைகள், அங்கு போய் சில அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறார்கள். அல்லது மலைகள் குன்றுகள் போல இருக்கிற பெரிய பெரிய மனுஷரை, மினிஸ்டர்ஸை நாடுகிறார்கள். அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். அவைகளெல்லாம் விருதா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, அதெல்லாம் நடவாத காரியங்கள் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஏனென்றால் தேவ பிள்ளைகளுக்கு சகலமும் தேவனாலே உண்டாக வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே என்று சொல்லுகிறார். ஆம் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய விடுதலை, நம்முடைய டெலிவரன்ஸ் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே இருக்கிறது என்கிறது மெய்யான காரியம். ஆகவே கர்த்தரை பிரியப்படுத்துவோம், அவருடைய சித்தத்தை செய்யும்படி நாடுவோம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல தாவீது சொல்லுகிறான், இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக, தேவரீர் சொன்னபடியே செய்தரலும் என்று சொல்லுகிறான். தாவீது தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று வாஞ்சித்தான். கர்த்தர் சொன்னார், உன் குமாரனாகிய சாலமோன் அதை செய்வான் என்று. அப்படியாக, ஆனாலும் தாவீது சும்மா இருக்கவில்லை. ஏராளமான பொன், வெள்ளி, வெண்கலம், மரம், கல் போன்றவை தேவனுடைய ஆலயத்துக்காக தன்னால் இயன்ற மட்டும் சம்பாதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தான். ஏராளமான காணிக்கைகள் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொண்டு வரப்பட்டது. அந்த பொன் வெள்ளியெல்லாம் அப்படியே அம்பாரமாக கூட்டி வைத்து தாவீது சொல்லுகிறான், இதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். கர்த்தர் பேரில் வைத்த அன்பினாலே அவ்விதமாக அவர்கள் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை எவ்வளவு உண்மையாய் இருக்கிறது. ஆம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தர். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்விலும் கூட ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து காத்திருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி நம்மை சந்தோஷப்படுத்துகிற, மகிழ்ச்சி ஆக்குகிற கர்த்தராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகள். அற்புதமாக உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, துதிக்கிறோம். எரேமியாவை நடத்தின தேவன், தாவீதை நடத்தின தேவன், எங்களுடைய வாழ்க்கையில எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை அபரீதமாய் ஆசீர்வதி. இந்த நாள் இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், பலப்படுத்தும். உண்மையே இவர்கள் நம்பி உண்மையே சேவிக்க, உண்மையே பற்றி கொள்ள கிருபை தார், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஆமென். காட் பிளஸ் யூ.